உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மாந்திரிகத்துக்காகன்னு தனிப்பட்ட இந்த கடவுள்களை மட்டும்தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு ஏதாவது சாஸ்திரம் இருக்கா சார்? வசியம், மோகனம், ஆகாசனம், ஸ்தம்பனம், வித்தியாசனம், மாறணும், இந்த மாதிரி 8 வகை இருக்குது. அப்படியே 8 8 64 அப்படியே போயின்னு இருக்கும். மாந்திரிகத்தில் நிறைய ரகசியங்கள் உண்டு, அதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஜென்ரலாக இப்போ எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்களா? அந்த ரகசியங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு அவங்க அது எதுவும் சொல்லிக் கொடுக்கறது இல்லையா? எல்லாமே தனக்கு அவங்க குடும்பத்துக்கு இப்படி தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் என் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா என்கிட்ட பொறுத்த வரையும் நியூஸுக்கு குடும்பத்துக்கு பார்த்தோன்னா பெண்கள் அதிகமாக எங்கிட்ட ஆர்வம் வராங்க. நிறைய குடும்பத்தில் பெண்களே வந்து எங்கிட்ட மாந்திரிகம் கற்றுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த ஒரு கடவுளை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் எந்த செலவும் செய்ய தேவையில்லை, ஈஸியாக மாந்திரிகத்தை வந்து எடுத்துடலாம். செய்வினை எப்பேற்பட்ட செய்வினையும் அவர் குடும்பத்தில் இருந்து நீங்கிரும். அப்படின்னா எந்த கடவுளை 10 வருஷம் ஏவல் 20 வருஷம் ஏவல் கூட நான் என்ன பண்ணுவேன்னா கணபதி உபாசனை கொடுத்து அந்த மந்திரத்தை சொன்னேன்னா அதே தானாக வெளியே வந்துடும். உலகத்தையே வசப்படுத்தக்கூடிய சக்தி இவருக்கு இருக்குது, ரத்த கணபதி. இது யாருக்குமே தெரியாது. இப்போ நானே வெளியில் சொல்லாமல் ரகசியமே வச்சுருந்தேன். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய விஷயங்களை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த கணபதி மாந்திரிகர் வேலுசாமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம தொடர்ந்து இன்டர்வியூவில் நிறைய மாந்திரிகம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். மாந்திரிகம் ரிலேட்டடாகவும் சரி, கடவுளுடைய வழிபாடுகளும் சரி, மூலிகை, மை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம பேசணும். ஆனாலும் மக்களுக்கு சில விஷயங்கள் சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி சிலர் நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. ஸோ உங்கள்கிட்டே டைரெக்டாக வந்து சில கேள்விகள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கேள்விகளை உங்ககிட்ட கேட்டு அதற்கான பதில்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ முதல் கேள்வியிலேருந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிச்சயமாம்மா. இப்போது மாந்திரிகத்துக்காகன்னு தனிப்பட்ட இந்த கடவுள்களை மட்டும்தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு ஏதாவது சாஸ்திரம் இருக்கா சார்? நிச்சயமாக. இப்போ மாந்திரிகத்துக்குன்னு சில தேவதைகள் இருக்கிறாங்க. இப்போ மாந்திரிகத்தில் வந்து எப்படின்னா வசியம், மோகனம், ஆகாசனம், ஸ்தம்பனம், வித்தியாசனம், மாறணும், இந்த மாதிரி 8 வகை இருக்குது. அப்படியே 8 8 64 அப்படியே போயின்னு இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா வசியத்துக்கு சில காரியங்களுக்கு சாந்தமான தெய்வங்கள், கொஞ்சம் உக்கரமாக பில்லி சுனி பேய் வெட்டுறதுக்கு இந்த மாதிரி பிரிக்கப்பட்டு இருக்கிறாங்க. தெய்வங்கள் வந்து பார்த்தோன்னா மாந்திரியத்துக்கு முக்கியத்துவம் வந்து பார்த்தோன்னா கணபதி, அடுத்து வந்து பார்த்தோன்னா காளி. எங்கே போய் பாருங்கள் கணபதி காளி இல்லாமல் மாந்திரியம் கிடையாது. இது ரெண்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரானா போங்க, முஸ்லீம்களை கூட போய் பாருங்கள் இவங்க தான் சொல்லுவாங்க. கிறிஸ்டின்லையும் எங்கிட்ட கற்றுன்னு இருப்பாங்க. அவங்க கூட பார்த்தோன்னா கணபதி பண்ணிட்டு தான் அப்புறம் அந்த இதில் போவாங்க. இல்லை காளி இல்லாமல், இந்த உலகத்தில் காளி இல்லாமல் யாரும் மாந்திரிகம் பண்ணுறதில்ல. ஒன்று கணபதி, முதல் கணபதி. ஏன்னா தடை இல்லாமல் மாந்திரிகம் நம்ம சித்தி பண்ணுன்னா ஃபஸ்ட்டு கணபதி தான். இப்போ நானே மாந்திரிகம் பயிற்சி நடக்கும்போது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணணும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கணபதி தீட்சை கொடுத்து 48 நாள் அதை மந்திரம் சித்தி பண்ண சொல்லுவேன். அதுக்கப்புறம் காளி எடுக்க சொல்லுவேன். அடுத்து வராகி, மோகினி, யட்சினி, அதெல்லாம் சின்ன சின்ன தேவதைகள். ஏன்னா இப்போ தேவதைகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ முதலாளி இருக்கிறங்க, நீங்கள் முதலாளி டைரெக்டாக நீங்கள் போய் எல்லா வேலையும் செய்ய முடியாது. உனக்கு கீழே இருக்கிற அசிஸ்டண்ட்டை தானே நீங்கள் அனுப்புகிறங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்கள் கிட்டையும் பார்த்தோன்னா கணபதி கிட்ட பல மோகினிகள் இருக்கும், காளி கிட்ட பல யட்சினிகள் இருக்கும், எல்லா தெய்வங்கள் கீழே பார்த்தோன்னா பல லட்சம் தேவதைகள் இருப்பாங்க. அவங்கள விட்டு தான் வேலை செய்வாங்க. டைரெக்டாக அவங்க வந்து செய்ய மாட்டாங்க, அவங்களே ஸ்பீடாக வேலை செய்வாங்க. அந்த மாதிரி தெய்வங்கள் வந்து மாந்திரிகத்து மெயின் வந்து கணபதி, காளி, வராகி, கருப்புசாமி, முனீஸ்வரன், இவங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தெய்வங்கள் தான் இருக்குது. இதுக்கும் மேலே நிறைய தெய்வங்கள் கூட இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் எடுத்து பண்ணுறதில்ல. ஆனால் இன்றைக்கி உச்சக்கட்டத்துக்கு கணபதி, காளி ரொம்ப ஸ்பீடு. அதுதான் உலகத்திலே அதிக மாந்திரிகத்தை பயன்படுத்தும் இவங்க 2 தெய்வங்கள் தான். அப்புறம் இன்னொரு கேள்வி சார். நீங்கள் மாந்திரிக பயிற்சி வகுப்புகள்லாம் எடுக்கிறதா சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அந்த கிளாஸில் வந்துட்டு இப்போ நிறைய பேர் மாந்திரிகத்தில் நிறைய ரகசியங்கள் உண்டு, அதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஜென்ரலாக இப்போ எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்களா? அந்த ரகசியங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு அவங்க அது எதுவும் சொல்லிக் கொடுக்கறது இல்லையா? இப்போ வந்து பார்த்தோன்னா உண்மைதாம்மா. இப்போ மாந்திரிகத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்துலேருந்து எல்லோரும் பார்த்தோன்னா எல்லாமே தனக்கு அவங்க குடும்பத்துக்கு இப்படி தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் என் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா மாதத்துக்கு ஒரு கிளாஸ் வைக்குவேன் நான். மாதத்துக்கு ஒரு கிளாஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 100 பேர்
உருவாக்கினே இருப்பேன். காரணம் என்னன்னா உண்மை இருக்குது, நான் ரகசியங்களை வைக்கிறதில்ல. எல்லா ரகசியம் புட்டு புட்டு ஒடிப்பேன். அப்போ ஒடிக்கிறதுனால என்னன்னா மொத்த மக்களும் எங்கே இருக்கிற மாந்திரிகவாதியும் இப்போ எங்கிட்ட தான் இருக்கிறாங்க. இங்கே எத்தனை பேர் நீங்கள் எங்கே போய் குறி சொல்கிறவங்களா இருக்கட்டும், கனி சொல்கிறவங்களா இருக்கட்டும், ஜோதிடர்கள்லேருந்து எல்லாருமே பார்த்தோன்னா என்கிட்ட தான் மொத்தம் கற்றுக்குறாங்க. காரணம் என்னென்னா நான் ரகசியத்தை மறைக்கிறதில்ல, நான் உண்மையை வெளிப்படையாக சொல்கிறதுனால எல்லாமே வந்துடுறாங்க. அதே மாதிரி எனக்குன்னு ஒரு ஆசை, எனக்கு வந்து இப்போ என்ன ஒரு ஆசைனா, நான் பெற்ற கலையை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை நான் சந்தோஷம் பார்க்கறது தான் என்னுடைய ஆசை. இல்லை நானே பெரிய ஆளானன்றதெல்லாம் கிடையாது. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் கூட பார்த்தோன்னா எல்லாருமே மாந்திரிகம் பண்ணுவாங்க. எல்லாருமே நல்ல விஷயங்கள் நன்மைக்கு மட்டும்தான் நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச அத்தனை கலையும் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்ச ஒரு 90% எல்லா கலையும் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் 10% கூட இந்த தீட்சை இப்போ குருவை உருவாக்குறது, என்ன மாதிரி குருவை உருவாக்குறதுக்கும் நான் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி வீட்டு பெண்கள்லேயும் என்கிட்ட நிறைய இருக்கிறாங்க. ஓனிஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா மந்திரவாதிங்க தான் கற்றுக்கணுன்றது கிடையாது. இந்த என்கிட்ட பொறுத்த வரையும் ஓனிஸுக்கே குடும்பத்துக்கு பார்த்தோன்னா பெண்கள் அதிகமாக என்கிட்ட ஆர்வம் வராங்க. நிறைய குடும்பத்தில் பெண்களே வந்து என்கிட்ட மாந்திரிகம் கற்றுக்குறாங்க. காரணம் என்னென்னா மாந்திரிகன்னா அந்த காலத்தில் என்ன நினச்சிருக்கிறாங்க, ஓ பெரிய ஒரு இது, ஒரு பூதம், பேய், கரு, குட்டி, குரலி, எண்ணெய், மயான சாம்பல் இப்படின்னு பெருசாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டு பயன்படுத்திட்டாங்க. ஆனால் நான் ஈஸியாக டெக்னிக்காக என்ன பண்ணுறேன்னா, சாதாரண ஒரு மூலிகை, சாதாரண ஒரு விநாயகரை வச்சு, கணபதியை வச்சு எப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நம்ம தீர்த்துக்கலாம், நம்ம கணவன் மணி பிரச்சனை தீர்த்துக்கலாம். இதெல்லாம் நான் சாதாரணமாக கற்றுக் கொடுக்கும்போது அவங்களே என்னன்றாங்க, பயிற்சி முடிச்சுட்டு என்னவோ பயந்துமா அந்த மாந்திரிகம் இங்கே வந்து பார்த்தா சாதாரணமாக ஒரு சிம்பிளாக மாந்திரிகத்தை சொல்லி கொடுத்துட்டாருன்ற அந்த பேர் புகழ் எனக்கு வந்து ஆதாரத்தோடு நிறைய வச்சுருக்கிறேன். சார், நீங்கள் பேசும்போது நிறைய மூலிகைகள் பற்றியும் பேசுகிறீங்க, மாந்திரிகத்தை பற்றியும் பேசுகிறீங்க. ரெண்டுத்துக்கும் என்ன சார் ரிலேஷன்? இப்போ மூலிகையும் மாந்திரிகம் ரெண்டும் ஒன்று தான். இப்போ நமக்கு எப்படி இரு கண்கள்லாம் அது மாதிரி தான். மூலிகை வந்து எதனால் மூலிகை பற்றி நான் அதிகமாக பேசுகிறேன்னா, அந்த காலத்தில் இருக்கட்டும், இல்லை ஞானியாக இருக்கலாம், மகான்களாக இருக்கலாம், அவங்களாம் நிறைய பேர் இப்போ மக்கள் நன்மை செய்வதற்காக தவம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தெய்வங்களை வச்சு தவம் பண்ணுறாங்க. இல்லை கடுமையாக ஒரு மக்கள் நன்மை செய்யணுன்ற ஒரு இதில் எந்த தெய்வத்தினாலும் வழிபடுவாங்க. அவங்களாம் வந்து மரணம் அடையிடுவாங்க. மரணம் அடையும் போது அப்போ என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு திரும்ப மீண்டும் நன்மை செய்யணும்னு தான் நினச்சாங்க. ஏதாவது நம்ம மண்ணை செய்தால் அது ஏதாவது ஒரு மூலிகையில் அந்த உயிர் இருக்கும். அப்போ அந்த உயிர் என்ன பண்ணோன்னா, இந்த என்ன மாதிரியோ இல்லை உங்களை மாதிரி யாராவது இன்னும் மக்களை இந்த மாந்திரியத்தில் ஜோதிடத்தில் நன்மை செய்கிறாங்க பாரு, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மூலிகை வந்து நம்ம எடுத்து, இப்போ பிறந்த குழந்தை எப்படி இருக்குது அந்த மாதிரி நம்ம குழந்தை எப்படி இருக்க பிளைனாக அந்த மாதிரி இருக்கும். அந்த குழந்தையை நம்ம எப்படி ஈன்று எடுத்துட்டு அது நம்ம என்ன நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த குழந்தை செய்யும். அதே மாதிரி தான் இந்த மூலிகை நம்ம எடுத்து அதை இது பண்ணும்போது அந்த மூலிகைகள் வந்து நம்ம என்ன நல்ல விஷயங்கள் மந்திரங்கள் சொல்லி இன்னாருக்கு இன்னார் கணவன் மணி விஷயம் வேணுமா, இல்லை தகாத ஒரு பிரிக்கணுமா, இல்லை ஒரு உயர் பதவி கிடைக்கணுமா, இல்லை ராஜவசியம் கிடைக்கணுமா, இல்லை ஒரு சினிமாவில் ஃபீல்டில் பெரிய ஆளாக வரணுமா, இல்லை ஒரு அரசியலில் வெற்றி பண்ணணுமா, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம மந்திரங்களை உபயோகப்படுத்தி அதை என்ன பண்ணோன்னா மூலிகை வந்து உள்வாங்கி அதை நம்ம அவங்ககிட்ட போகும்போது அது திருப்பி நல்லது நம்ம சொன்னதை செய்யும். இது காரணம் எதுன்னா, அந்த காலத்திலே மூலிகை வந்து பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடே மூலிகை தான். இப்போ அந்த சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து ஒவ்வொரு வேர்கள்லேருந்து மூலிகைக்கும் பயன்படுத்துது, நோய்களை குணப்படுத்துது. அதே மாதிரி மாந்திரிகத்துக்கும் பயன்படுத்துது. அதே மாதிரி என்னை பொறுத்தவரையும் மூலிகைகள் பாருங்கள், சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் கூட மகாவில் வச்சுருப்பார். அம்மன் தெய்வங்கள் பார்த்தோன்னா வேப்பலை மரம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு மூலிகைகள் ஒவ்வொரு தெய்வம் பார்த்தோன்னா கட்டுப்படும். இப்போ மஞ்சள் செடிக்கு பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, வராகி வசியமாகும். அது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கு இதே வந்து பார்த்தோன்னா எட்டி இருந்தால் காளி வசியாகும். இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மூலிகை அங்கேயே வச்சுட்டாங்க. காரணம் அந்த தெய்வங்கள் இந்த மூலிகை இருந்தால் அந்த தெய்வம் வசியாதுன்றது அது இயற்கையாக அந்த சித்தர்கள் மகான்கள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் அந்த மூலிகை நாங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயம் அது பலன் அடையும் போது நாங்களே நம்புகிறோம். அப்போது மூலிகையும் தெய்வமும் ஒன்று பின்னி நிற்கிற மாதிரி தான் அது. இப்போது மாந்திரிகத்தால் ஒருத்தரை வாழ வைக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கடவுள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது கடவுள் அப்படிங்கிறவர். ஸோ மாந்திரிகத்தால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா கடவுள்? இப்போ மாந்திரிகமே கடவுள் தான்மா. மந்திரம் அதான் ஒன்றா சொல்லிட்டேன். கடவுளும் மாந்திரிகமும் ஒன்று தான், ஒன்றும் தனித்தனி கிடையாது.
அதே மாதிரி ஒருத்தர் அழிக்கணுன்றது வந்து பார்த்தாலும் மந்திரங்கள் அதே அழிக்கிறது கூட முடியாது, என்னை பொறுத்தவரைக்கும் முடியாது. மாந்திரியத்தில் அழிக்கணும்னு நினச்சா முடியாது. காரணம் என்னென்னா அவங்க குலதெய்வம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீ என்ன மந்திரம் ஏவி விட்டாலும் சரி, என்ன நீ குட்டியை குரலி இல்லை இதை காளி தெய்வங்களை ஏவி விட்டால் கூட சரி வேலை ஆகாது. காரணம் என்னென்னா அவங்க குலதெய்வம் அவங்க குலத்தை காத்து ரசிக்கும். அதனால் வந்து தெய்வங்கள் எல்லாமே நன்மை செய்யறதுக்கு தான் இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் மாந்திரிகமும் அதே தான். நம்ம மாந்திரிகம் வேறு தெய்வம் வேறெல்லாம் கிடையாது. மாந்திரிகமும் தெய்வமும் ரெண்டு ஒன்று தான். ஏன்னா ரெண்டும் ஒன்றா பின்னி இருக்கிறதுனால தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், மூலிகையும் சொல்கிறேன், விநாயகரும் பற்றியும் சொல்கிறேன், எந்திரங்களும் பற்றியும் சொல்கிறேன். அப்போது எல்லாமே ஒன்றா இணைக்கிறது தான். இப்போ நமக்கு உறுப்பில் வந்து பார்த்தோன்னா கண் வாய் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அதுவும் எல்லாம் மாந்திரியத்துக்குள்ளே கடவுள் இது எல்லாம் ஒன்றா இருக்குது. ஏன்னா மந்திரமும் அதுக்குள்ளே இருக்குது. ஓம்ன்ற பிரணவம் 5 பஞ்சபூதங்கள். இப்போ ஒரு சாமிக்கு உயிர் கொடுக்குறதும் இதே தான். அதனால் கடவுளும் மாந்திரிகம் எல்லாம் ஒன்று தான். மாந்திரிகன்றது வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா எல்லாமே ஒன்று சேர்ந்தது தான். ஒருத்தரை வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு மாந்திரத்தால் ஒரு பெரிய ஆளாக சொல்கிறேன் ஆக்கி கொடுக்குறேன், ஒரு ஆள் உயர்த்து சொல்கிறேன் உயர்த்துக்கிறேன், இல்லை இந்த மீதி ஆதான் மீடி சேனல் இன்னும் உயர்த்துக்கார சொல்கிறியா உயர்த்துக்கிறேன். ஆனால் என்னால் டவுன் ஆக்கிறதுக்கு என்கிட்ட வழி கிடையாது. கெடுக்கக்கூடிய விஷயமோ தடுக்கக்கூடிய விஷயமோ என்கிட்ட கிடையாது. எதை வேணாலும் நான் உயர்த்து காட்டுவேன். அதுக்குண்டான நான் பண்ணுற பூஜைகளை பண்ணேன்னா நிச்சயம் ஒரு கொஞ்ச நாளில் மாற்றம் இருக்கும். நான் சும்மா ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டு போனேனாவே அந்த இடம் வளர்ச்சி இருக்கும், தூய்மை இருக்கும். ஏன்னா என்னை சுற்றி எல்லா தேவதைகளும் இருப்பாங்க, என்னை சுற்றி இருப்பாங்க. நான் உக்காந்தனாவே எந்த இடத்துல போனாலே ஞானங்கிறவங்க பார்த்தா நிச்சயம் என்னை பற்றி தெரியும். யாராவது இந்த அருள் அடிங்க இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா எங்கிட்ட இருக்கிற சுற்றி இருக்கிற தேவதைகள் அவங்க கண்குள்ளார தெரியும். ஏன்னா நான் நிறைய மாந்திரியத்தில் வந்து தெய்வங்களை கூட நிறைய பேருக்கு பார்க்க வச்சுருக்கிறேன், நிறைய பேர் உணர வச்சிருக்கிறேன். அதெல்லாம் நான் ஆதாரத்தோடு வச்சிருக்கிறேன். ஸோ இப்படிலாம் ஒரு டவுட்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்தது. ஸோ கேள்விகள் எப்படி இருந்தது சார்? எனக்கு வந்து எந்த கேள்வி இருந்தாலும் நான் பதட்டப்பட மாட்டேன். நீங்கள் சொல்லாமல் கூட்டின்னு வந்து உட்கார வச்சுங்க. ஆனால் நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். ஏன்னா எங்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். இந்த மாதிரி எத்தனை இதனால நான் தைரியமாக சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்ல போகிறேன், தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அதனால் நல்ல கேள்வியில் நல்ல சிறப்பாக தான் கேட்டாங்க. அதை பற்றி கவலை இல்லை. மக்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் கேட்கறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக சார். ஸோ இப்போ இதிலிருந்து எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கு. இப்போ பொதுவாக நீங்கள் மாந்திரிகமும் கடவுளும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ ஒருத்தர் மாந்திரிகத்தினால பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்காரு, அவருடைய குடும்பத்துக்கு பயங்கர நஷ்டமாகட்டும், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத ஆகட்டும். இப்போ அவரால் நான் ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் செலவு ஆல்ரெடி அவருக்கு நஷ்டத்தில் இருக்கிறாரு, போய் ஒரு காசை கொடுத்து அந்த செய்வினை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். இந்த ஒரு கடவுளை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் எந்த செலவும் செய்ய தேவையில்லை, ஈஸியாக மாந்திரிகத்தை வந்து எடுத்துடலாம். செய்வினை எப்பேற்பட்ட செய்வினையும் அவர் குடும்பத்தில் இருந்து நீங்கிரும் அப்படின்னா எந்த கடவுளை பிடிக்கும்? நான் தான் சொல்கிறேன், அனைத்துக்கும் விநாயகர் தான். நான் என்கிட்ட வர்ற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் 10 வருஷம் ஏவல் 20 வருஷம் ஏவல் கூட நான் என்ன பண்ணுவேன்னா கணபதி உபாசனை கொடுத்து அந்த மந்திரத்தை சொன்னேன்னா அதே தானாக வெளியே வந்துடும். அவர் ஒரு ஆள் போதும். என்னை பொறுத்தவரையும் இத்தனையோ பேர் எல்லாருமே இந்த மாதிரி பாதிச்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சரி பண்ணுறதுக்காக வருவாங்க. 10,000 20,000 என்னது சரி பண்ணுற, நீ ஒன்றில் வாங்க உங்களுக்கு தேய்ச்சி கொடுத்து கணபதி சித்தி கொடுத்துட்றேன். அந்த கணபதி சித்தி பண்ணும் போதே அவங்களுக்கு ஆக்கி நல்லாயிருக்கும். அந்த மந்திரங்கள் ஊற அந்த தெய்வங்கள் உடம்புல இறங்க எல்லாமே தானே போயிடும். அப்போது எல்லாருமே அவங்க என்ன ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னை பொறுத்தவரையும் ஒரு கணபதி உபாசனம் தான் நான் அதிலே எல்லாமே சரியாயிருவாங்க. அதுவும் மீறி ரொம்ப இன்னும் இதாக இருந்தால் ஒரு காளி உபாசனை கொடுப்பேன். இந்த 2 உபாசனையெல்லாம் அவன் எவ்வளோ பேர் எவ்வளோனா எவ்வளோ பேர் பில்லி சுனினா கிட்டும் அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அவங்களே அதை காப்பாற்றிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருவேன். ஓகே சார். இப்போ பொதுவாக நம்ம சொல்லியிருந்தோம் அந்த காலத்துல இருந்தே இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் சில விஷயங்களை வந்து ரகசியமாக தான் வச்சுருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் வெளியில் போச்சு அப்படின்னா இது தவறாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போ நிறைய மாந்திரிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவங்களுக்குள்ள அந்த சீக்ரெட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த விஷயம் வந்து இவங்க ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரட்டும், இதை அவங்க முழுசாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், உடனே நம்ம எல்லாத்தையும் எதுவும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னா அதிகபட்சமாக மாந்திரிகத்தில் உச்சகட்ட ஒரு விஷயம் அப்படின்னா என்னது? இப்போ நானே வந்து படிப்படியே எல்லாருக்கும் தேய்ச்சம் கொடுத்து ஃபஸ்ட்டு கணபதி, அடுத்து காளி, அடுத்து மோகினி இதெல்லாம் கொடுத்துட்டு வருவேன். ஆனால் உச்ச கட்டம் பார்த்தோன்னா ரத்த கணபதின்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது யாருக்கும் அவள் டக்குன்னு தரமாட்டேன். வருடத்துக்கு ஒரு முறை விநாயகர் சதுர்த்திக்கு குலுக்கல் சீட்டில் கொடுப்பேன். நான் குலுக்கல் போடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் 400 பேர் புக் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 21 பேர் தேர்ந்தெடுப்பேன். அந்த 21 பேர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து தண்ணியில் உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த தீட்சை கொடுப்பேன். அடுத்து எனக்கு பிடிச்சவங்க எனக்கு சேவை செய்கிறவங்க ஒரு 10 பேர் கொடுப்பேன். மிஞ்சி பண்ண ஒரு 31 பேர் தான். ஆனால் அந்த 31 பேரை நான் கொடுப்பேன். அந்த 31 பேர் அந்த கணபதி ரத்த கணபதி உபாசனை முடித்தா ஒருத்தர் கூட வைக்க மாட்டாங்க.
எல்லாமே வெளிநாடு ஃபாரின் அவன் ஹை லெவலில் போயிடுவாங்க. ஓகே. அந்த மாதிரி ரத்த கணபதி தான் இருக்கத்திலே டாப்பு. அதே மாதிரி மோட்சம், அந்த உபாசனை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மோட்சம் ஒன்று. அடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த உபாசனை எடுக்கிறவங்க வாழ்க்கையில் எப்பவுமே ஜாலியாக இருப்பாங்க. என்ன மாதிரி எப்பவுமே சந்தோஷம், பேரு புகழ், படிக்காதவே நான் இவ்வளோ விஷயம் பண்ணுறேன்ல, இதுக்கெல்லாம் காரணம் அவரு தான். அப்படியே ஜாலியாக இருப்பேன், எந்த நேரம் கோவம் இருக்காது, மனசில் ஒரு டென்ஷன் இருக்காது, ரிலாக்ஸாக இருப்பேன். நான் பேசும்போதே எல்லாருமே அப்படியே இதாயிருவாங்க. அது காரணம் என்ன, இவர் தான். ஏன்னா உலகத்தையே வசப்படுத்தக்கூடிய சக்தி இவருக்கு இருக்குது, ரத்த கணபதி. இது யாருக்குமே தெரியாது. இப்போ நானே வெளியில் சொல்லாமல் ரகசியமே வச்சுருந்தேன் வெளியிட்டேன். ஆனால் இதுக்கு முன்ன கூட இந்த உபாசனை யாராவது எடுத்தாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சத்தி வாக்கு வாங்கிட்டு இந்த இதை வெளியிடக்கூடாது, ரகசியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் கொடுப்பேன். அதே மீறி சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது டம்மாசில் கூட சொல்லி விட்டுறாங்க. ஆனால் இது இன்னுமே மறைச்சி தான் வச்சுருக்கிறேன். அது எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நான் பார்ப்பேன், நல்லவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த உபாசனை பண்ணுறவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. ஓகே, அதுதான் அவங்களுடைய இறுதி பிறவி. ஆமாம், இறுதி பிறவி, அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் சரி. அவங்க பிச்சைக்கார கூட நான் இந்த உபாசனை கொடுத்தேன்னா அவங்க இதை பண்ணாங்கன்னா இதே கிடையாது, மறுபிறவே கிடையாது. காரணம் என்னன்னா, இதில் வந்து அவங்களுக்கு மோட்சத்தன்மை கிடைச்சிரும். மோட்சத்தன்மை கிடைச்சி இவங்க தெய்வமாக வந்துருவாங்க. இவங்க தெய்வம் வந்து குல தெய்வமாக மாறிடுவாங்க அந்த குடும்பத்துக்கு. இப்போ ஒரு குடும்பம் இருக்கிறேன்னு நீங்கள் இருக்கிறேன்னு வச்சுக்க, அந்த உபாசனை எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு தெய்வமாக மாறி குல தெய்வமாக போயிடுவாங்க. இப்போ உங்கள் குல தெய்வம் என்ன, உங்களுது ஐயனார். இப்போ ஐயனாரா மாறி நீங்க உங்க குலதெய்வத்துக்கு போய் ஐயனாரா நீங்க போய் சேவை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுதான் வந்து இந்த ரத்த கணபதியுடைய ஸ்பெஷல். அதே மாதிரி எப்பவும் ஜாலியா இருக்கலாம் வாழ்க்கையில. வந்து ஒரு இதான் சொல்ல, டென்ஷன் இல்லாம, ரிலாக்ஸ் இல்லாம, முகம் வந்து வசித்தன்மை இருக்கும். நம்ம கண்ணை பார்த்தாவே எல்லாரும் அப்படியே இதாயிடுவாங்க. அதே மாதிரி எந்த விஷயத்துலையும் நம்ம எந்த ஃபீல்டில் போகிறோமோ அதில் நம்ம ஜெயிக்கலாம். அதே மாதிரி நமக்கு எதிரி இருக்காது. அதே மாதிரி போகிறவன் பொச்சிருக்குனாலும் எல்லாம் இவர் பார்த்துக்குவாரு. துணிச்சல் அதிகம் இருக்கும், தைரியம் அதிகமாக இருக்கும், துணிச்சல் இருக்கும், உயிருக்கு பயம் இருக்காது. இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு உபாசனை இது போதாது. அந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனிதனும் உயர்நிலைக்கு போகக்கூடிய விஷயம் வரும். நான் தான் சொல்லிட்டேனே, இந்த உபாசனை எடுக்கிறவங்க என்கிட்டே இருக்கிறது இல்லை, எல்லாருமே வெளி உலகத்துக்கு போயிடுறாங்க. பெரிய பெரிய பாரியிலேருந்தெல்லாம் இருக்கிறாங்க. பாரியிலேருந்து ரத்த கணபதி உபாசனை பண்ணி நல்லா இருக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கிறேன், நல்லா இருக்குது இந்த உபாசனை பண்ண, இங்கிருந்து அங்கே காட்சி கொடுக்குது விநாயகர். ரத்த கணபதி அங்கே கொடுக்குறாரு, அங்கே உபாசனை பண்ணிக்கலாம். என் செல்ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்ட்லேருந்து ஆதாரோடு வச்சிருக்கிறேன், நிறைய வச்சிருப்பேன். அந்த அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த உபாசனை இது. இது இன்னைக்கு இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக நான் கிளாஸ் எடுப்பேன் இதை பற்றி. இவரை எப்படி வழிபடணும், எப்படி உபாசனை பண்ணணும். இதில் வந்து பார்த்தோன்னா மறைமுகமாக பெண்கள் நிறைய கொடுப்பேன். இது பெண்களுக்கு ஈஸியாக வசியாக இருங்க. இது ஆண்களோட இந்த ரத்த கமனது பெண்கள் வந்து இதாயிருவாங்க, ஈஸியாக இதாயிரும். அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து ரத்த கணபதி எடுக்கிறவங்க எதுவுமே கிடையாது, தீட்டும் கிடையாது. நீ டைரெக்டாக என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அவ்வளோ ஒரு விஷயம் இதில் இருக்குது, பயமே கிடையாது. நீ இங்கே தான் கோயிலுக்குள்ளே குளிச்சுட்டு தான் போகணுன்றது கூட கிடையாது, டைரெக்டாக போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, வெளியே சொன்னால் அது இதாயிரும். ஏன்னா சில பேருக்கு ஏற்றுக்குவாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. பேரே ரத்த கணபதின்னு இருக்கும்போது அதான் சொல்கிறேன், பெண்கள்லாம் என்னை பொறுத்த டேட்டே ஆகிட்டா கூட அப்போ தான் தெய்வம் வரும். கோயில் உள்ள தாராளமாக போகலாம், இந்த உபாசனை கொடுக்கும் போதெல்லாம் தைரியமாக போகலாம், எந்த கோயில்னாலும் போகலாம். தெய்வங்கள் ஏற்றுக்கும். தீட்டு அப்படிங்கிறதே கிடையாது, கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ சாவுக்கு போ, எங்கன்னா போ, உண்டு போ, குளிக்கல்னா போ, எதனா போ, இந்த உலகத்தில் எதுவுமே உனக்கு இது கிடையாது. அந்த லெவலுக்கு இந்த உபாசனை இருக்குது. இதெல்லாம் வந்து மறைமுகம் இருந்தது, வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டேன். இப்போ மீடியாக்கள் வரும்போது நானே சொல்ல கேள்வி கேட்டு கேட்டு என் வாயிலேருந்து எல்லாமே வர வச்சிடுறாங்க. இதுக்கு முன்னெல்லாம் ரகசியமாக தான் வச்சுருந்தேன். ரத்த கணபதின்றது யாருக்குமே தெரியாது. அது வந்து எங்கேயோ புத்திஸ் அந்த இதில் அந்த நாட்டில் புத்திஸ்ன்றவங்க பண்ணியிருக்கிறாங்க, புத்திஸ் அந்த சைடு பண்ணியிருக்கிறாங்க. அது கூட மறைக்கப்பட்டது. இப்போ இங்கே நான் உருவாக்கி ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த ரத்த கணபதி மந்திரங்கள் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா அனுபவிக்கிறாங்க, நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க, குடும்பம் நல்லா இருக்குது, செல்வத்துக்கு உண்டான விஷயம் வந்துடும். இதுதான் இல்லைன்றது ஒரு கவலை இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நான் தான் சொல்லிட்டேன்ல, எல்லாரும் உலகம் அழியுது அது அழியுதுன்றாங்க. நான் எதுவுமே அழியாது, இனிமேல் நல்லா தான் இருக்கும். காரணம் என்னென்னா, அடுத்து வர்ற வருடம் கூட வரும், இன்னும் சிறப்பாக தான் அமையும். காரணம் இவர் உலகம் முள்ள இப்போ உற்பத்தி ஆகினும் போது இவர் விடுவாரா, எல்லாத்தையும் இவர் பார்த்துக்குவார். எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் தடுத்துருவார். நான் போனதுலேருந்து சொல்கிறேன், உலகம் அழியிறது அது அழியுது, எதுவுமே அழியாது, எந்த இது சிற்றும் வராது, மக்கள் நல்லா தான் இருப்பாங்க. இன்னும் போக போக பணம் பொழுக்கு அதிகரிக்கும், பணம் நல்ல வளர்ச்சி அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த இந்தியா இன்னும் வளர்ச்சி அடையும். எந்தெந்த இடத்துல இந்த உபாசனம் பண்ணுறாங்களோ அந்த இடம் வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும், குறையாது. சாதாரண நான் பண்ணும் போதே இப்படி இருக்கும்போது எல்லாமே பண்ணும் போது எப்படி இருக்கும், இன்னும் டாப்பாக தானே இருக்கும். அவர் கீரை இடத்துல தான் சொல்லிட்டேனே, எல்லாமே
அவரே, உலகமே அவரேன்னுவேன். அதான் மும்மூர்த்திகளே வழிபடுறது இவர் தான் சொல்லிட்டேனே, சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே இவங்கள தான் வழிபடுறாங்க. அப்படிப்பட்ட கடவுள் இந்த உலகத்தில் இருக்கும்போது எதையுமே நடக்காது. ஓகே சார். சார் நிறைய விஷயங்கள் பேசினோம். மக்களுடைய நிறைய கேள்விகளும் சந்தேகங்களுக்கும் முக்கியமாக நிறைய தீர்வுகள், அதுவும் இல்லாமல் ஒரு ரகசியம் வேற நம்மளுடைய இந்த நேர்காணலுக்காக பிரத்யேகமாக வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.